கனடா விரைவில் தனது குடியேற்ற கொள்கையில் பாரிய மாற்றங்களை மேற்கொள்ளும் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். குறிப்பாக தற்காலிக குடியிருப்பாளர்கள் தொடர்பிலான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் புதிய குடியேற்ற நிலைத்திட்டம் 2 முதல் 3 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்பதையும் மார்க் கார்னி உறுதிப்படுத்தினார். இதேவேளை கடந்த 6 மாதங்களில் புகலிடம் கோருவோர், வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே சடுதியாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் அமைப்பை மேலும் சமநிலைப்படுத்த அரசாங்கம் இந்த எண்ணிக்கையை மேலும் குறைக்க திட்டமிட்டுள்ளது. இதே நேரம் குற்றம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் கார்னி தெரிவித்துள்ளார். மேலும் புதிய சட்டங்கள் வன்முறை குற்றவாளிகள் பிணை பெறுவதை கடினமாக்கும், குடியேற்ற விதிகளை கடுமையாக்கும், அதே வேளையில் சமூகங்களை பாதுகாப்பானதாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் உள்ளன. இதேவேளை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கனேடியர்களுக்கு உதவ வருமான வரி மற்றும் கார்பன் வரி உள்ளிட்ட வரிகளை அரசாங்கம் குறைத்துள்ளதாக கார்னி குறிப்பிட்டுள்ளார். டொரண்டோவின் டவுன்ஸ்வியூ பகுதியில் குறைந்த விலையில் 65,000 வீடுகளை கட்டுவது மற்றும் குழந்தை பராமரிப்பு மற்றும் சுகாதார பராமரிப்புக்கு அதிக ஆதரவு அளிப்பது குறித்தும் அவர் விளக்கியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் வேலை செய்யும் கனேடியர்களுக்கு வாழ்க்கையை எளிதாக்குவதே இதன் குறிக்கோள் என அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவின் நிலைமையை தீபாவளி பண்டிகையுடன் ஒப்பிட்டு நம்பிக்கையூட்டும் குறிப்பொன்றை கார்னி தெரிவித்திருந்தார். அதாவது, கனடா முழுவதும் உள்ள குடும்பங்களும் சமூகங்களும் தீபங்களை ஏற்றி இருளை ஒழிக்கும் ஒளியின் வெற்றியை கொண்டாடுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.